6 பிறமலை கள்ளர்கள் வம்சாவழி வழித்தோன்றல்கள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து இந்தியாவின் முதல் குடியாக தென்னிந்தியாவில், அதாவது தற்போதுள்ள தமிழ்நாட்டில் குடியேறி வாழ்ந்து வந்துள்ளனர். அதற்கு பிற்பட்ட காலங்களில் திருமலை திருப்பதி, சோழமண்டலம், மேலூர் பகுதி, அழகர்கோவில் மலைப்பகுதி ஆகிய பகுதிகளில் இனக்குழுக்களாக பறந்து வாழ்ந்து வந்துள்ளனர். இக்காலகட்டத்தில் திருவேங்கடமலை என்ற திருப்பதி மலைப்பகுதியிலிருந்து சில கள்ளர்கள் இனக்குழுக்களாக பிரிந்து பிழைப்பு தேடி தென் திசை நோக்கி வந்து அழகர் மலைப்பகுதியில் வாழத் தொடங்கிய போது அங்கு வாழ்ந்த கள்ளர்கள் வாழ வந்த கள்ளர்களை பிறமலை கள்ளர்கள் என கூறி அழைத்து வந்துள்ளனர். சிறிது காலங்களுக்கு பின்பு மதுரைக்கு மேற்கு பகுதியில் வந்து குடியேறி தன்னரசு நாடு அமைத்து தங்களை தாங்களே ஆட்சி செய்து வந்தனர். இந்த பிறமலை கள்ளர்கள் தங்கள் ஆட்சி பகுதிகளை 8 நாடுகளாகவும் 24 உப கிராமங்களாகவும் உருவாக்கி தங்கள் இனத்திலிருந்தே நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து தாங்களே ஆட்சி செய்து கொண்டனர். எனவேதான் காடு கட்டி நாடாண்ட வம்சம் எங்கள் வம்சம் என்று இன்றும் பிறமலை கள்ளர் வம்சத்தைச் சேர்ந்த பெரியவர்கள் தங்கள் இனத்தின் பெருமையை சொல்வதை கேட்க முடிகிறது. பல்லவ மன்னர் ஒரே இனக்குழுவிலிருந்து அவர்களின் உடல் தகுதிக்கேற்ப களப்படை, மரப்படை, அகப்படை என 3 விதமான படைப்பிரிவுகளை உருவாக்கியிருந்தார். எதிரி நாட்டுக்குள் ஊடுருவி உளவு பார்த்து பொருட்களை கொள்ளையடித்து அந்நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்துவது களப்படையினரின் வேலையாகும். அதேபோல் யுத்த களத்திற்கு சென்று நேரடியாக போர் புரிந்து எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வீரம் மிக்க படை மரப்படையின் வேலையாகும். 3வது படையான அகப்படையினர் உள்நாட்டு பாதுகாப்பு படையாகும். அதாவது கோட்டை, கொத்தளங்கள், கோவில்கள், சொத்துக்கள் இவற்றை பாதுகாப்பது இந்த அகப்படையின் வேலையாகும். இவ்வாறு இந்த 3 படை பிரிவினரே பிற்காலத்தில் களப்படையினர் கள்ளர்கள் என்றும், மரப்படையினர் மறவர்கள் என்றும், அகப்படையினர் அகம்படையார்கள் என்றும் உருவாகி முக்குலத்தோர் என்று அழைக்கப்பட்டனர் என்று லூயிஸ் டூமண்ட் என்ற பிரெஞ்சு மானுடவியல் அறிஞர் தி சவுத் இந்தியன் சப்காஸ்ட் சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் பிறமலை கள்ளர் என்ற நூலில் பதிவு செய்திருக்கிறார். முக்குலம் உருவாவதற்கு வேறு சில கருத்துக்கள் நிலவுகின்றன என்றாலும் முக்குலமும் ஒரே இனக்குழுவை சேர்ந்தவர்கள், அதாவது ஒரு தாய் தகப்பன் மக்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இவ்வாறு கள்ளர்கள், மறவர்கள், அகம்படையார்களில் கள்ளர்கள் சோழ மண்டலத்திலிருந்து வெளியேறி மதுரையின் கிழக்கு பகுதிக்கு வந்து வாழத் தொடங்கினார்கள். பின்பு 18 தன்னரசு நாடுகளை உருவாக்கினார்கள். அந்நாடுகளை நிர்வாகம் செய்வதற்கு அம்பலம் என்கிற அதிகார அமைப்பை உருவாக்கி தங்கள் குழுவிலேயே ஒருவரை அம்பலமாகவும் நியமித்துக் கொண்டனர். அம்பலம் என்பதற்கு ஊரின் பொது அவை என பொருள். ஊர் மக்கள் ஒன்று கூடி ஒரு விஷயத்தை அம்பலப்படுத்தி, அதாவது வெளிப்படுத்தி தீர்வு காண்கிற அவையாகும். அப்படி அம்பலப்படுத்துகின்ற பொது அவைக்கு தலைமை தாங்குபவர் அம்பலக்காரர் ஆவார். அவ்வாறாக அம்பல பதவி பெற்றவர்களுக்கும் அம்பல பதவி பெறாதவர்களுக்கும் அதிகார மோதல் ஏற்பட்டு அம்பலம் என்ற பதவி பெறாத வம்சாவளியினர் சிறுக சிறுக வெளியேறி மதுரைக்கு மேற்கு பகுதியில் திருப்பரங்குன்றம் மலை, கீழ குயில்குடி மலை, மேல குயில்குடி மலை, நாகமலை, திடியன் மலை, புத்தூர் மலை போன்ற மலைகளுக்கு அருகாமையில் குடியமர்ந்தனர். இவ்வாறாக குடியமர்ந்த கள்ளர்களை கிழக்கு நாட்டு சகோதரர்களாகிய அம்பலக்காரர்கள் கள்ளர் நாடுகளுக்கும் புறத்தே, அதாவது வெளியில் பல மலைகளுக்கு அருகில் வாழ்கின்ற கள்ளர்கள் என குறிக்கும் வகையில் புறமலை கள்ளர்கள் என அழைக்கப்பட்டனர். அதுவே மருவி பிறமலை கள்ளர்கள் என்று உருவானது. கிழக்கு நாட்டு அம்பலக்கார சகோதரர்கள் ஏற்கனவே இருந்த கள்ளர் நாட்டுக்குள் வாழ்கின்ற கள்ளர்கள் நாட்டுக் கள்ளர்கள் என அழைக்கப்பட்டனர். அதுவே மருவி நாட்டார் கள்ளர் என ஆனது. பழைய ஆவணங்களிலும் மதுரைக்கு மேற்கு பகுதி புறமலை நாடு என்றே அழைக்கப்பட்டிருக்கின்றது. கர்னல் மெக்கன்சியால் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்க பகுதியில் தொகுக்கப்பட்ட ஓலைச்சுவடியில் கள்ளர் சாதி விளக்கம் எனும் நூலில் புறமலை நாடு என எழுதப்பட்டுள்ளது. 1901ஆம் ஆண்டில் எடுக்கப்பட்ட பிரான்சிஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆவணத்திலும் 1909ஆம் ஆண்டில் எட்கர் தர்சீடனின் தென்னிந்திய குலங்களும் குடிகளும் என்ற நூலிலும் பிரபல பிரெஞ்சு மானுடவியல் அறிஞர் லூயிஸ் டூமண்டும் புறமலை என்றே குறிப்பிட்டுள்ளார். ஆகவே பிறமலை கள்ளர்கள் அல்லது புறமலை கள்ளர்கள் என்று எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, இவர்கள் மதுரைக்கு மேற்கு, ஆண்டிப்பட்டி கணவாய்க்கு கிழக்கு, விக்கிரமங்கலம் காடுபட்டிக்கு தெற்கு, மதிப்பனூர் பூசலப்புறத்திற்கு வடக்கு ஆகிய எல்லைகளுக்குள் மதுரைக்கு கிழக்கு ஓவலூர் என்ற கிராமத்திலிருந்து பின்னத்தேவர்